Hi. வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தது, அக்கா நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ட்ராவல் விலாக் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோயம்புத்தூர் போகிறேன்னு ஆல்ரெடி வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன். நேற்று லாங் வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்புனேன் அப்படின்றத பற்றி தான் ஒரு லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அப்போ தான் தலைக்கெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கு. எப்படி பார்த்தாலும் மதியம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணி ஃபுல்லாக கிச்சன் எல்லாத்தையுமே நீட் பண்ணி என்னோடய வேலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கினா ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல் டேவே ரொம்ப ஹரிபரியான ஒரு நாளாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எப்போவுமே அப்படி தான் வந்து இருக்கும். எப்போவுமே 4 பேரும் ஒன்றா போவோம். பட் இந்த தடவை தேவேஷ் மட்டும் வர முடியலன்றது எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. அவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே மணி கரெக்டாக 2:15 கிட்ட வந்து ஆயிடுச்சு. சரி நேராக மார்க்கெட் போயிடலாம், கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா பூவோட விலையை கேட்ட உடனே நிஜமாக தலையே சுற்றிருச்சு. ஏன்னா எப்போவும் அவ்வளோ விலைலாம் கண்டிப்பாக வந்து இருக்காது. இன்றைக்கி ஆடி வெளியில், அதனால் நேற்று போகும்போது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. இருந்தாலும் இவ்வளோ தூரம் போயிட்டோமே அப்படின்றதுக்காக முல்லை வந்து அரை கிலோ வந்து 100 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் சாமந்தி வாங்கலான்னு போனோம். சாமந்தி வந்து 1 கிலோ 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்குமே வந்து இருந்துச்சு. அது பூவோட சைஸை பொறுத்து. சரி சாமந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மட்டும் எல்லா ரோஸும் கலந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, ஊருக்கு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்போவுமே ஊருக்கு போகிறேன் அப்படின்னா முன்னாடி நாளே இல்லை, ஒரு 1 வீக் முன்னாடியே என்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வந்து வைப்பேன். ஆனால் இந்த தடவை என்னால் அப்படி எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து யாருக்காவது ஏதாவது ஒன்று முடியல அப்படின்னு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியோ இல்லைனா நானே ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அதனால் தம்பிக்குமே 2 நாளாக காய்ச்சல் இருந்ததுனால என்னால் ஊருக்கு எந்த திங்ஸும் ஊருக்கு போகிறதுக்கு வந்து வாங்க முடியல. அதனால் சரி இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சாயங்காலம் கரெக்டாக பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு அவர் வந்திருந்தார். 3 மணிக்கு அப்பாவை வர சொல்லியிருந்தேன். தம்பி ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருந்தான். சரி அதனால் அப்பா வந்து தம்பியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் அவரும் கிளம்பி நேராக மார்க்கெட் வந்து போயிட்டு வர வழியிலே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். என்னென்னா தேவேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு தான் ஸ்கூல் வந்து முடியும் எப்போவுமே. அப்பா தான் போய் அவனை பிக்கப் வந்து பண்ணிட்டு வருவார். நேற்று அந்த டைமுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அப்பா போய் தம்பியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு 3-3:15 மேலே வந்து ஆகிடுச்சா. மார்க்கெட் போயிட்டு திரும்ப வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எப்படி போய் அவனை கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய யோசனையாகவே வந்து இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக நான் 3:45 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 4:10 வந்து வந்தாச்சு. சரி அப்புறம் தான் யோசித்தோம், பேசாமல் தேவேஷை கூப்பிட்றதுக்கு நம்மளே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4:10 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஷார்ப்பாக போயிட்டோம். அவனுக்கு இந்த பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தேவேஷோட ஸ்கூலுக்கெலாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் இல்லை, வருஷம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றதெல்லாம் வந்து இல்லை. ஏன்னா முன்னாடி ஆட்டோ போட்டிருந்தோம், ஆட்டோவில் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 9th ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இல்லைம்மா நானே சைக்கிளில் போகிறேன்னு சைக்கிளில் போக ஆரம்பித்தான். பட் இந்த மாதத்துலேருந்து தான் என்னோடய அப்பா கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனுக்குமே இந்த மாதம் ஃபுல்லாக சரியாக உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நிஜமாகவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அதாவது இந்த 4 நாள் நாங்கள் இருக்க மாட்டோம்ல, அந்த 4 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவனை டியூஷனுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டு இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு 4 நாளைக்கு நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன்றதுனால ஃப்ரிட்ஜில் பால் முட்டை இதெல்லாமே இருந்துச்சு. எப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போவேன். ஏன்னா 4 நாளைக்கு எதுக்கு சும்மா ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுருந்தது தான். இருந்தாலும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து மீதி இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதனால் அப்பா கிட்டே கொடுத்து அனுப்பிட்டு வீட்டில் அம்மா கிட்டே கொடுக்க சொல்லிவிட்டு ஒரு கவரில் வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டு இருந்தேன். நடுவில் இந்த பொருள் எங்கே இருக்குது அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு அவருமே வந்து கேட்டுகிட்டே வந்து இருந்தார். நீங்கள் கேட்கலாம், ஏன்க்கா காலையில் தான் தலை குளிக்கிறீங்க, மறுபடியும் ஏன் தலை குளிச்சிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு எப்போ குளித்தாலுமே அது தலைக்கு குளித்தா மட்டும்தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குளித்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் இப்போ கூட ஈவினிங் 5 மணிக்கு வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருந்தேன்.
தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வேஸ்டெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின்லாம் க்ளீன் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் போடுறது. இது நிஜமாகவே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா நான் மறந்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா அந்த 4 டேஸும் அந்த குப்பையோட ஸ்மெல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருப்போம். ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் வேஸ்ட் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பியிருந்தேன். இந்த வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சில வெஜிடபிள்ஸ்லாம் கெட்டு போகாமல் இருக்கும்ல. இப்போ பீட்ரூட்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். அதனால் பீட்ரூட்லாம் வெளியில் வச்சுட்டேன். தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுட்டு மொத்த ஃப்ரிட்ஜையும் வந்து க்ளீன் பண்ணி ஒரு வழியாக ஆஃப் பண்ணி வந்து போட்டாச்சு. ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் வந்து போயிருந்தேன். நம்ம மாடியில் மொத்தமாக பெயிண்டிங் ஒர்க் வந்து வீட்டுக்கு நடந்துட்டுருக்கா. அதனால் மாடியில் செடி எல்லாத்தையும் அங்கங்கே நகர்த்தி வச்சுருக்காங்க. இந்த செடியெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் இல்லை அப்படின்னா செடிக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கு ஆள் வந்து கிடையாது. வரும்போதே நினச்சிட்டே தான் வந்து வந்தேன். எப்போவுமே எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு வருவேன், அப்பா செடிக்கெல்லாம் ஒரு தடவை தண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களையும் சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறதுல எனக்கு நிஜமாவே வந்து விருப்பம் வந்து இல்லை. அதனால் செடியெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றது தெரியல. இது எங்கள் மாமியார் கொடுத்துருந்த செம்பருத்தி செடி தான் இது. இந்த அட்டை பாக்ஸ்குள்ளே வந்து சும்மா நட்டு வச்சது தான். அது இவ்வளோ பெருசு வரும்லாம் எங்களுக்குமே வந்து தெரியல. கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா தலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயினில் போகும்போது கண்டிப்பாக தலை வலிக்கும். அதனால் சரி தலையெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நின்றுட்டு இருந்தேன். நிற்கும் போது கூட என் மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இந்த வேலையெல்லாம் சரியாக முடிச்சாச்சா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கேனே தவிர என்னால் ஃப்ரீயாக நிற்கவே முடியல. எப்போவுமே ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 9:05 வந்து ட்ரெயின். ஒரு 7 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்றது மட்டும்தான் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ட்ரெயினை வந்து எல்லா டைமும் லேட்டாக தான் போய் ஒரு தடவையும் வந்து நாங்கள் எப்போவுமே ட்ரெயினை போய் வந்து பிடிப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வந்து 3 வீட்டுக்கு தேவையானது வந்து வாங்கிட்டு வருவோம். மாமியாருக்கு, சின்ன மாமியார் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு. ஸ்நாக்ஸ் கடையில் போடும்போதே சொன்னேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து வாங்குவோம். அதனால் தனித்தனியாக வந்து நாங்கள் இதை பிரித்து தனித்தனியாக கொடுத்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா வந்து போட்டாங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு, ஏன்னா அப்போ தான் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரிக்கிறதுக்காக மேலே வந்து எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் தேவேஷ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. அவனுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எதுவும் நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா அவனுக்கு அடிக்கடி டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேன். அதனால் அவனுக்கு அந்த என்ன சொல்கிறது கேக் இருக்குல்ல அதுவும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறுக்கு, அந்த ரோல் முறுக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதையுமே வந்து வாங்கி வச்சுருந்தேன். மற்றபடி மீது எல்லாமே ஊருக்கு வர்றதுக்காக தான் வந்து தனித்தனியாக எடுத்து யார் யாருக்கு என்ன கொடுக்க போகிறோம். பூவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 கவர் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 கவர் மட்டும் முல்லைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் 1/2 கிலோ. அதனால் அது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு செப்பரேட்டாக ஒரு கட்டைப்பையில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. லக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கக்கூடாது அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். என்னோடது ஒரு ட்ராலி, அவரோடது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக் ஒன்று, ஒரு கட்டப்பை, இது மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா தம்பியும் வச்சுக்கிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து யோசித்து ஒரு விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக இதுதான் என்னோடய 3வது வேலை. இதையுமே வந்து நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வீடெல்லாம் ஒரு தடவை ஃபுல்லாக பெருக்கிட்டு மாப்பெல்லாம் போட்டு தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6:45 கிட்ட வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆட்டோ புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். 7 மணிக்கு 7:05க்கு தான் ஆட்டோவே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோ புக் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலாக கீழே வந்து போயாச்சு. எனக்கு ஒரு யோசனை ஓடிட்டே இருந்துச்சு மண்டைக்குள்ளே. என்ன அப்படின்னா தம்பி போய் பார்த்துட்டு போயிடணும் போகும்போது அப்படின்னு. நம்ம வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் தேவேஷோட டியூஷனுமே வந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தேவேஷோட புக்ஸ் எல்லாமே ஒரு தடவை அப்பா கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க, அம்மா வீட்டில். அடுத்தது அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேகு, ஷூ எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்றதுனால அது ஒரு 2 கட்டப்பை கிட்ட வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அடுத்த தடவையில் கொண்டு போய் வச்சுட்டு அப்பா வந்துட்டாங்க. ஏன்னா எங்களை ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் அப்பாவுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் கிடச்ச கொஞ்சம் கேப்பில் நேற்று தேவேஷ் புட்டிக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே 2 மணிக்கு டிஸ்பேச் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
இந்த 2 மணிலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணியா இல்லை 6 மணி 7 மணிக்குள்ளே சில ஆர்டர்ஸ் வந்திருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே எழுதி அப்பா கிட்ட வந்து கொடுத்துட்டேன். நாளைக்கு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க அப்படின்னா இதை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான். அவங்க ஒரு சாரீ ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 15 minutes to 20 minutes தான் வந்து ட்ராவல் டைம் வந்து இருக்கும். ஆக்சுவலாக சொல்லுவாங்கள்ல, வலசரவாக்கமில் தான் அவங்களும் இருக்காங்க. ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணி போனால் அவங்கள ரீச் பண்ணிடலாம். அவங்க காலையில் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சிஸ்டர் நான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கவா அப்படின்னு. எனக்கு என்னென்னா வீடு வந்து நான் காலையிலேருந்து இந்த ஊருக்கு போகிற வேலையிலே அலைஞ்சிட்டு இருந்ததுனால, சிஸ்டர் நான் வீட்டில் வந்து இருக்க மாட்டேன். ஏன்னா தம்பி கோயம்பேடு மார்க்கெட் வந்து போகணும், அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் இருக்குன்றதுனால, சிஸ்டர் நான் வேணால் அப்பா கிட்ட வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே சிஸ்டர், எனக்கு அதுவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா 7 மணிக்குள்ளே அவங்களுக்கு சாரீ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்பா வந்து எங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்குமே மெசேஜ் பண்ணி, சிஸ்டர் அப்பா வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா போயிட்டு எங்களை ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சாரீ கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த சிஸ்டர் பண்ண விஷயம் நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும். என்ன அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணது ஒரு 550 சாரீ தான் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்பா கொண்டு போய் அந்த பார்சலை கொடுத்த உடனே அவங்க ஆக்சுவலாக நான் வீட்டில் இருப்பேன்னு நினச்சிருந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. எனக்காக பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு ஸ்வீட் பாக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த காரம் இதெல்லாம் வாங்கி அக்கா வந்து ஊருக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இருப்பாங்கன்னு நினச்சி பூவெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இது தம்பிக்கிட்ட தேவேஷ்கிட்ட வந்து கொடுத்துருங்க, அவன் இங்கே தானே இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களாம். எனக்கு நிஜமாவே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் கண்டிப்பாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் போகிற வழியில் ஆட்டோ நிறுத்தி தேவேஷை பார்த்துட்டு அவனுக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக 7:05 வந்து கிளம்புனோம். அவங்க ஆல்மோஸ்ட் அங்கே போய் ரீச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு தேவேஷை விட்டுட்டு ஊருக்கு போகிறது நிஜமாவே ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாகவே ஏதோ அப்செட்டாகவே வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 4 பேரும் வருவோம், ட்ரெயினில் போகிறதா இருக்கட்டும், எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா வந்து இருக்கும். பட் அவன் இல்லை அப்படின்றது நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு அதை விட இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, வேறு ஆப்ஷன் இல்லை, எக்ஸாம் நடக்குது அப்படின்றதுனால தான் அவனை விட்டுட்டு போகிற மாதிரி வந்து இருக்குது. அதனால் எனக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அவன் எனக்கு பாய் சொன்னதை விட அவங்க அப்பாவுக்கு ஆட்டோவில் இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கிள்ளி முத்தம் கொடுத்து பாய் சொல்லிகிட்டே வந்து இருந்தான். நான் அவன் முகத்தை கூட சரியாக பார்க்கல, ஏன்னா நான் பார்த்தா அழுதுருவணும் அப்படின்னு, நான் அழுதான் அவன் ஏதாவது கஷ்டப்படுவானோ அப்படின்னு. பட் அவனுக்கு வந்து நல்லா புரியுது, நமக்கு எக்ஸாம் இருக்குது, நம்ம லீவ் போடக்கூடாது, படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து வரல. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் குழந்தை இல்லாமல் நம்ம வரமேன்றது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. கரெக்டாக ஸ்டேஷன் வரும்போது 8 மணி, 1 hour கிட்ட ட்ராவல் வந்து ஆகிடுச்சு. இவர் என்ன சொன்னார்னா, நம்ம வெளியிலே எங்கேயாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம் அப்படின்னு. எங்களுக்கு 9 o'clock தான் ட்ரெயின். அப்போ ஆட்டோ வந்து இங்கே கட் பண்ணியாச்சு. உள்ளே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவ்வளோ தூரம் நடந்து போகலாம் வந்து வேண்டாம், உள்ளே போயிடணுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுட்டோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவல் டைமில் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ தெரியலை, எப்போ ட்ராவலிங் டைம்னாலும் எனக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு எப்போவுமே வந்து தோணும். அதுவும் நைட்டில் வந்து இந்த கொஞ்சமாக சாப்பிட்றது, இந்த பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. எனக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போனால் தான் எனக்கு நைட்டில் தூக்கமே வந்து வரும். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பியெல்லாம் வச்சுட்டு உள்ளே ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து போட்டிருப்பாங்கள்ல, அதை செக் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாலே ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையாக எனக்கு வந்து தோன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நடந்து போகிறது, போயிட்டு நம்மளோட அந்த எந்த பெட்டின்னு பார்த்து அதில் போய் உட்கார்றது தான் ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். அவர் ஆக்சுவலாக 3 பேக் அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் வெறும் ஹேண்ட்பேக் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸ்ரதனை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டேன். ஸ்ரதன் வந்து ட்ரெயினோட சத்தம் கேட்குறதுனால காதெல்லாம் மூடிட்டு வந்து வரான். அவனுமே கேட்டுகிட்டே இருந்தான், அம்மா அண்ணா என்னம்மா பண்ணுவான், அண்ணா இருந்துப்பான்லம்மா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். அவன் கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அண்ணா இருந்துப்பான்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டு வரும்போது இவர் பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரா, அதனால் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனுக்கு வந்து கொடுத்தோம். பாதி சாப்பிட்டு மீதியை வந்து கீழே போட்டான். கேட்டுகிட்டே இருந்தான், எப்போ ட்ரெயின் எடுப்பாங்க, எப்போ அம்மாச்சி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. எப்போவுமே ட்ரெயினில் வந்தால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும். பட் நேற்று அப்படி இருந்துதான்னு கேட்டிங்கன்னா ஏதோ டிஸ்டர்பாகவே வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக பீரியட்ஸ் டைமு, அதாவது டேட் வர வேண்டியது 19th அன்றைக்கே வர வேண்டியது, இது வரைக்கும் பீரியட்ஸ் வந்து வரல.
பட் அதோட பெயின் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு எப்போ போன மாதம் 10ஆம் தேதியிலே அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, நான் நினச்சிட்டு இருந்தேன் பீரியட்ஸ் வரப்போகுது, அதனால் நமக்கு வந்து வலிக்குது அப்படின்னு நான் அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். 19 தேதி ஆச்சு, 20 ஆச்சு, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 30 தேதி ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் பீரியட்ஸ் வந்து வரல. நைட்டு ஃபுல்லாக அந்த பெயின். நான் நினச்சேன் நைட்டு கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து ஆகிடும் அப்படி தான் நினச்சிட்டே வந்து இருந்தேன். பட் நைட்டும் ஆகலை, இன்ன நிமிஷம் வரைக்கும் ஆகவே இல்லை. பட் வலி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா சண்டே எனக்கு கடா வெட்டுறாங்க. ஆக்சுவலாக அதுக்காக தான் ஊருக்கு வந்து வந்திருக்கோம். இந்த 2-3 நாள் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. ஏன்னா கோவிலுக்கு போகிறோம். பட் பீரியட்ஸ் வந்தால் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அது அவங்களோட மனசை பொறுத்தது, அவ்வளோதான். பட் தப்பான விஷயம்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்குமே இந்த தீட்டு அதிலெல்லாம் பெரிய நம்பிக்கைலாம் வந்து கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளோ நாள் பழகி இருப்போம்ல, அப்படி இருக்கும்போது அது நமக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் எனக்கு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் வாராகி அம்மனுக்கு ஆக்சுவலாக விளக்கு போடும்போது அப்போ வந்து வேண்டிக்கிட்டேன், அம்மா 23ஆம் தேதி தான் உனக்கு விரதம் வந்து முடிக்கிறேன், அது வரைக்கும் பீரியட்ஸ் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அது வரைக்கும் ஆகவே இல்லை. இது இப்போவும் அப்படி தான் யோசிக்கிறேன். இப்போவும் ஆகாது அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருக்கு. ட்ரெயினில் ஏறி கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்தாச்சு. அவருமே சொல்லியிருந்தார் ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. பழம்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. அப்போ தான் அந்த சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நீ யார்கிட்டையும் சாரீ கொடுக்க சொல்லியிருந்தியாமே, அவங்க யார் உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு. இல்லையே, ஏன் அப்படின்னு. இல்லை, உனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா அவங்க அப்படின்னோடனே எனக்கு புரியல, என்ன தங்க சொல்கிறேன்னு. இல்லை, அப்பா என்கிட்ட சொன்னாங்க அவங்க பூ, ஸ்வீட்டு, பழம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சிஸ்டருக்கு வந்து கால் பண்ணேன். சிஸ்டர், நான் என்னோடதுல வந்து ஆக்சுவலாக இந்த டேப்பில் வந்து தான் நம்மளோட தேவேஷ் புட்டிக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து எடுப்பேன். எனக்கு ஒய்ஃபை இல்லைனா இந்த டேப் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்போ என்னோடய பர்சனல் நம்பர்லேருந்து அவங்களுக்கு கூப்பிட்டேன். நான் ஹலோ சொன்னோடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவிகா அக்கா நீங்களா பேசுகிறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் நீங்கள் ஏன் பூ, ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அக்கா, நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, நான் என் சொந்த அக்காவுக்கா வாங்கி கொடுக்குறதா நினச்சி தான் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா அதை வாங்கி கொடுத்தேன், நீங்கள் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய தடவை தேங்க்ஸ் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, அதனால் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும்க்கா அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலாக ஒரு சாரீ, ஆஃபர் சாரீ தான் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இன்னும் அந்த சாரீ இருக்காக்கா அப்படின்னு கேட்டாங்க. 2 சாரீ இருக்குன்னு. அப்போ 2 சாரியும் வைங்க, நான் என்னோடய அக்காவுக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சிஸ்டர், நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். காலையில் ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் இங்கே ஸ்டேஷன் வந்து ரீச் வந்து ஆயாச்சு. இங்கே கோயம்புத்தூர் வரப்போகுது அப்படின்னாலே எனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஊட்டிக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அவ்வளோ குளிராக வந்திருக்கும். அப்போவே கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவேன். சீட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த தடவை எனக்கு ஒரு இடத்துலையும் அவருக்கு பக்கத்தில், அதாவது 2-3 இது தள்ளி அதுக்கப்புறம் தான் சீட் வந்து கிடச்சிருந்துச்சு. அதனால் ஒரு வேளை டிஸ்டர்பாக இருந்தேன்னா, சரியாக தூக்கம் இல்லையா, இந்த வலி ஒரு பக்கம், நானும் ஸ்ரதனும் ஒரு இதில் வந்து படுத்துக்கிட்டோம். அவர் தனியாக ஒரு இதில் போய் படுத்துக்கிட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சரியாக தூக்கமே இல்லை. காலையில் ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன் வந்துருச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். இங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து அப்படி நிற்கும், ஒரு 10 நிமிஷம் கிட்ட. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஆட்டோவெல்லாம் புக் பண்ணிவிட்டு ஸ்ரதனுக்கு தான் ரொம்ப ஹாப்பி, சொல்லவே முடியல. அவங்க அம்மாச்சி தாத்தாவெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து வந்தால். ஃபைனலாக கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி காலையில் வீட்டுக்கு வரும்போது ஷார்ப்பாக 5:30க்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண முடியல. ஆனால் 4 மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சிட்டு மனசார வந்து வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி இன்றைக்கி என்னால் விளக்கு மட்டும் ஏற்ற முடியல, ஆனால் வந்து நான் நினச்சிருக்கிற விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டே தான் வந்தேன். அவரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார். கொஞ்சம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டேஷனும் ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் என்னமோ காமிச்சது, அவர் 150 கேட்டிருந்தார். ஃபைனலாக அவர்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இந்த 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வந்து வரும், கரெக்ட் டைமிங்க்கெலாம் வந்து வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நெட் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வேறு ஏதாவது வேலை இருக்கும், எங்கேயாவது வெளில போகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டினியூஸாக வீடியோஸ் வருமானது என்னால் சொல்ல முடியல. காலையிலுமே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தேன், மனசுக்கு ஏதோ ரொம்ப நிம்மதியாக வந்து இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எனக்கு இன்னுமே மெசேஜ் பண்ணுறீங்க, அக்கா எங்கே இருக்கீங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வெளில போகிறேன், கோவிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, வெளியில் போனோம், இந்த மாதிரி அங்கங்கே சுற்றிக்கிட்டே வந்து இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லாேருக்கும் ரிப்ளை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்க. சப்போஸ் முடியல அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாளை மறுநாள் வந்து கடா வெட்டுறாங்கன்றதுனால அதுக்கான கொஞ்சம் வேலைலாம் வந்து இருக்குது, அதுக்கான வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே வந்து பார்த்துட்ருக்கோம். அக்கா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு சேஃபாக ரீச் ஆகுங்க, நீங்கள் நல்லபடியாக போகணும், நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன்னு சொன்னேன். எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அக்கா எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு கோயம்புத்தூரில் இருக்கவங்கெல்லாம் சொல்லியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் வந்து இருந்துச்சு. நான் இப்படி தான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆனேன். நல்லபடியாக ரொம்ப சேஃபாக வந்து ரீச் வந்து ஆயாச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.